ஹாய் ஹலோ எவ்ரிவன் வணக்கம். நான் உங்கள் தீபன் ஃப்ரம் அமிர்தா இன்ஸ்டியூட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எம்சிசி கவுன்சிலிங்கோட ஸ்ட்ரே ரவுண்டை பற்றி. ஆக்சுவலாக எம்சிசி கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், மோப்பப் ரவுண்டுன்னு கடந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட். ஸோ இதில் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸில் மோப்பப் ரவுண்டு வரைக்கும் நடந்ததில் என்னென்ன வேகன்சி சீட்ஸ் இருக்கோ அதை வந்து இந்த ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டில் ஃபில் பண்ணுவாங்க. டேரெக்டாகவே கூப்பிட்டு அந்த சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா எத்தனை சீட்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்கோ இன்டூ 10, அதாவது ஒரு 10 சீட் வந்து வேக்கண்ட்டாக இருக்குன்னு வச்சுங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நிச்சயமாக வந்து நிறைய சீட்ஸ் இருக்கும். இன்டூ 10 டைம்ஸ், தட் இஸ் 100 ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிடுவாங்க அந்த கவுன்சிலிங்க்கு 10 சீட்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி தான் வந்து இந்த ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்டுங்கிறது நடக்க போகுது. ஸோ யாரெல்லாம் சார் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா, அதான் அரௌண்ட் 25 to 30 20 to 35 லேக்ஸ் 30 லேக்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் வந்து இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ அவங்க வந்து இந்த சீட்ஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான அந்த ரவுண்டில் வந்து கலந்துக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போயே நீங்கள் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எம்சிசி கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா கூட இப்போ நீங்கள் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த ஸ்ட்ரே வேகன்சியில். லெட்ஸ் சி என்ன மாதிரி டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இஃப் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் டு see அவர் வீடியோஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ ஷெட்யூல் ஃபார் ஸ்ட்ரே வேகன்சியை பொறுத்த வரைக்கும் யூஜி சீட்ஸ் வந்து என்ன 2020-21 என்ன பண்ணியிருக்காங்கன்னா டில் 15th ஜனவரி வரைக்குமே நம்ம வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூலு. எம்பிபிஎஸ் கோர்ஸ்க்கான அகாடமிக் செஷனுங்கிறது. ஸோ அட்மிஷன் செஷன் இப்போ ஸ்ட்ரே வேகன்சி ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் வந்து இப்போ தான் சார் புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன்னா நீங்கள் பண்ண முடியும். ஸோ எம்சிசி கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் as well as பேமெண்ட் வந்து அலௌடு. என்னைக்குன்னா 4th ஜனவரிலேருந்து 6th ஜனவரிக்குள்ளே கண்டிப்பாக முடிச்சாகணும். 12 மணிக்கு ஆஸ் பர் த சர்வர் டைம். திஸ் இஸ் எசென்ஷியல். ஸோ நீங்கள் லாஸ்ட் மினிட் வரையும் வெயிட் பண்ணக்கூடாது, முன்னாடியே பண்ணிக்கிறது நல்லது. இப்போ பேமெண்ட் ஃபெசிலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6th ஜனவரி 3 PM வரைக்குமே அலௌடு ஆஸ் பர் த சர்வர் டைம். சர்வர் டைம்ங்கிறது இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த சர்வரனுடைய டைம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த லாஸ்ட் டைம் வரைக்கும் இல்லாமல் நீங்கள் முன்னாடியே ஒரு மணிக்குள்ளேயே நீங்கள் லாஸ்ட் டைமாக வச்சுட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் ஹியர் இப்போ 6th ஜனவரி அன்னைக்கு என்னன்னா மோப்பப் ரவுண்ட் நடந்து முடிஞ்சு அந்த சீட்ஸில் யாரெல்லாம் அலர்ட் ஆகி ஜாயின் ஆகிருக்காங்களோ ஜாயின் ஆனவங்களை தவிர்த்து மீதி ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய சீட்ஸ், வேக்கண்ட் சீட்ஸ் என்னென்ன சீட்ஸ் இருக்கோ அந்த வேக்கண்ட் சீட்ஸ்லாம் வந்து கவுன்சிலிங்க்கு வரும், அடுத்த ரவுண்டுக்கு வந்துடுது. ஸோ தட் இஸ் கால்ட் ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்ட். அப்போ என்னென்ன சீட்ஸ் வந்து வேக்கண்ட்டுங்கிறத 6th ஜனவரி அன்னைக்கு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா மோப்பப் ரவுண்டோட கம்ப்ளீஷன் வந்து 6th ஜனவரி. அடுத்த நாள் 7th ஜனவரியே என்னென்ன சீட்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் மெரிட் லிஸ்ட் படி எத்தனை சீட்ஸ் இருக்கோ, லெட்டஸ்ட் டேக் ஒரு 100 சீட்ஸ் இருந்துச்சுன்னா 1000 மெம்பர்ஸை வந்து கவுன்சிலிங்க்கு இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ 10 டைம்ஸ் த நம்பர் ஆஃப் வேக்கண்ட் சீட்ஸ் அத்தனை பேருக்கு வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க கவுன்சிலிங்க்கு. ஸோ 7th அன்னைக்கு யார் யாருக்கு வரும் அப்படிங்கிறது, கவுன்சிலிங் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அண்ட் 7th to 15th ஜனவரி அப்போ பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் இருக்கணும், டைரெக்டாக போய் ரிப்போர்ட் பண்ணணும் இன்ஸ்டியூட்டில் ஸ்ட்ரே ரவுண்டை பொறுத்த வரைக்கும். 7th-லேருந்து 15th வரைக்கும் இந்த கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. ஸோ முடிஞ்ச பிறகு அட்மிஷன் கிடச்சி அங்கேயே நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு என்னென்னா ஸ்டார்ட் ஆஃப் செஷன் எப்போனா ஜனவரி முடிஞ்சு 2nd of February உங்களுக்கு வந்து செஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுதான் வந்து ஷெட்யூல் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டை பொறுத்த வரைக்கும். If you want more details regarding the counseling, please join with us. Thank you. See you next video.